ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம மார்ச் 7th 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹை லெவல் இன்டர்மீடியட் மினிஸ்டீரியல் கமிட்டி அண்டர் தி எக்கனாமிக் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஜிட்டல் கரன்சிஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரிப்டோ கரன்சியோடைய என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நம்ம எப்படி பாதிக்கும் எக்கனாமியை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கை பேன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 2018. ஆனால் இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டக் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் பேன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இப்போ அகெயின் சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்காக பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு கிரிப்டோ கரன்சினா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் மணி. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின். ஓகேவா, இதை குயிக் பேமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து கிடையாது, சரியா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுக்குன்னு ஒரு கரெக்டான இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிங்க் கலரில் ரூபா நோட் எடுத்தோன்னா அது 2000 அப்படின்னு அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. பட் இதுக்கு அப்படி கிடையாது. ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு நாள் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஹை டிகிரி ஆஃப் வாலட்டிலிட்டி இருக்குது. ஓகேவா, எப்போனாலும் கூடலாம் எப்போனாலும் குறையலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2017 பிட்காயின் வந்து $1000 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சாமா. பட் எண்ட் ஆஃப் த 2017 இது வந்து 20,000க்கு ஆகிருச்சாமா. ஓகேவா, இதை மாதிரி கூடி குறையும். ஓகேவா, பிட்காயினோட வேல்யூ. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏன் இதில் அதிகமாக போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட கம்ப்யூட்டிங் பவரில் சிஸ்டம் வந்து கரப்ட் ஆகாது அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த டெக்னாலஜி என்னென்னா கிரிப்டோ கரன்சி யாராச்சும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணும். ஓகேவா, தென் பிட்காயினுடைய ஓனர்ஷிப் யார் அப்படிங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணும். ஓகேவா, இந்த ட்ரான்சாக்ஷனை மற்ற குரூப்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கனெக்டட் குரூப்புக்கு என்னென்னா பிளாக்ஸ்னு பேர். ஓகேவா, அந்த பிளாக் ஒரு இன்னொரு பிளாக்கு நடுவில் ஒரு செயின் மெத்தட் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே கனெக்டடாக இருப்பாங்க. அது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜியை ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா, அதாவது இதோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2020 இதால் $3 ட்ரில்லியன் வந்து ஒரு இயருக்கு மேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10% ஆஃப் குளோபல் ஜிடிபியை இந்த பிளாக் செயினில் 2025 ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, தென் நம்மளோட லைஃப்பை ரெவல்யூஷனராக மாற்றுறதுக்கான ஒன் ஆஃப் தி 7 டெக்னாலஜியில் இந்த டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி ஒன்று அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா, இது என்னென்னா இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம், அவ்வளோதான். ஓகேவா, தென் இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால் சேஞ்ச் பண்ணவோ இல்லைனா ஹேக் பண்ணவோ இல்லைனா இந்த சிஸ்டமை சீட் பண்ணவோ முடியாது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேவா, அப்புறம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னென்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் லெட்ஜர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி ஒரு கம்பெனியில் இருந்தால் எழுதி அவங்களுக்கு பில் போட்டு கொடுப்போமோ அதை யார் எங்கேருந்து வாங்கியிருக்கோம் எங்கேருந்து கொடுப்போம்னு ஃபிசிக்கலாக எழுதி கொடுப்போமோ, பட் இது வந்து ஒரு டிஜிட்டலான லெட்ஜர். ஓகேவா, இதால் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது அதோட காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுடைய என்டையர் நெட்வொர்க்குக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகேவா, பிளாக் செயினில். தென் ஒவ்வொரு பிளாக் செயின்லேயுமே நிறைய நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஓகேவா, தென் நியூ ட்ரான்சாக்ஷன் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா, இப்போது இவ்வளோ நிறைய ஒரு 50 பிளாக் செயின் இருக்குது அப்படின்னா 51வது யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஓகேவா, தென் இது என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னென்னா டீசென்ட்ரலைஸ்டான டேட்டாபேஸ் வந்து நிறைய மல்டிப்புளான பார்ட்டிசிபென்ட்ஸ் சேர்ந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏன்னா இதில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுனால எல்லா மல்டிப்புளான பார்ட்டிசிபென்ட் சேர்ந்து இந்த டேட்டாவை டீசென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு கிரிப்டோகிராஃபிக் சிக்னேச்சர் இருக்கும். ஓகேவா, அந்த சிக்னேச்சரை என்ன சொல்லுவாங்கன்னா ஹேஷ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ கிரிப்டோ கரன்சி பில் சொல்லி இருக்கிறதுனால நேற்று வந்து அந்த பில் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா ஓஷன் கரண்ட். ஓகேவா, ஓஷன் கரண்ட் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஓஷன் கரண்ட்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஆக்சுவலி வாட்டருடைய ஹொரிசாண்டல் மூமெண்ட் இருக்குது இல்லையா, அதாவது ஓஷன்லேயே ரிவர் மாதிரி போகிறது தான் இது வந்து ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வாட்டருக்குள்ளேயே டெஃபினட்டான ரெகுலர் வால்யூம் இருக்கிறதுல ஒரு டெஃபினட்டான பேத் இருக்கும், டெஃபினட்டான டைரக்ஷன் இருக்கும். இப்போ வந்து வாட்டர் கரண்ட் அப்படின்னா ஒரு பெரிய ஓஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஹரிசண்டலாக மூவ்மெண்ட் ஆகும். அதுக்குன்னு டெஃபினட்டான டைரக்ஷன் இருக்கும், டெஃபினட்டான பேத் இருக்கும். ஓகேவா, சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் போய் இப்படிலாம்
ஃப்ளோ ஆகாது. கரெக்டாக அதோடைய பாதியில் அந்த ஓஷன் கரண்ட் வந்து போவாங்க. ஓகேவா? இது வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா கண்டினியூஸ் ப்ரெடிக்டபிள் டைரக்ஷனல் மூமெண்ட் ஆஃப் சீ வாட்டர். ஓகேவா? தென் இந்த ஓஷன் கரண்ட் வந்து எப்படி உருவாகும், அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ப்ரைமரி ஃபோர்ஸஸ்லாம் சேர்ந்து தான் இந்த ஓஷன் கரண்ட்டை வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹீட்டிங் பை சோலார் எனர்ஜி. ஓகேவா? சன்னோட லைட் வந்து படும்போது வாட்டர் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் எந்த ஓஷன்லாம் ஈக்குவேட்டரில் இருக்குதோ அதெல்லாம் 80 சென்டிமீட்டர் ஹையாகவே எக்ஸ்பேண்ட் ஆகும். எதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிடில் லேட்டிடியூடை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா எர்த் வந்து இப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ வந்து இதுதான் ஈக்குவேட்டர். சரியா? சன் வந்து கரெக்டாக ஈக்குவேட்டரில் தான் ஜாஸ்தி விழும். ஸோ இங்கே ஓஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் தான் மோராக எக்ஸ்பேண்ட் ஆகும் மற்ற இந்த போல்ஸ் மிடில் லேட்டிடியூட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஆகுறதுனால அதோட கிரேடியண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகி வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டவுன் தி ஸ்லோப்பில் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? தென் விண்டு வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டரில் விண்டு வந்து வாட்டரை மூவ் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு கிராவிட்டி எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டரை டவுனாக புல் பண்ணும். ஓகேவா? தென் அது வாட்டரை டவுனாக புல் பண்ணுறதுனால கிரேடியன்ட் வேரியேஷன் வந்து அதில் வரும். சரியா? இந்த மாதிரி இந்த ப்ரைமரி ஃபோர்ஸஸ்லாம் சேர்ந்து வாட்டரை வந்து மூவ் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? தென் கோரியாலிஸ் எஃபெக்ட்டும் முக்கியமான ப்ரைமரி ஃபோர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடில் மூவ் பண்ண வைக்கும் வாட்டரை, சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடில் வாட்டரை மூவ் பண்ண வைக்கும். ஓகேவா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுவாங்க. சாரி, இதில் பிக்சர் எப்படி வரும்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது இதான் எர்த்துனா இது வந்து சென்டர். ஓகேவா? இது நார்த் ஹெமிஸ்பியர், இது சவுத் ஹெமிஸ்பியர். ஓகேவா? நார்தர்னில் ரைட் சைட்லனா இப்போ இங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா இது எனக்கு ரைட்டு, இது எனக்கு லெஃப்ட். ஓகேவா? அதே டைம் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் இங்கே பார்த்து நிற்பேன். ஓகேவா? அப்போ எனக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? ஸோ அப்போது லெஃப்ட் சைட்லனா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கோரியாலிஸ் வாட்டர் வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட் வந்து வாட்டரை மூவ் பண்ண வைக்கும். ஓகேவா? இது ஒரு ரீசன். தென் வாட்டரோட டென்சிட்டி. ஓகேவா? எப்போவுமே வாட்டருக்கும் டென்சிட்டி உண்டு. என்னென்னா கடலில் ரொம்ப உப்புத்தன்மை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, சலினிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் வாட்டர் மூவ் ஆகும். ஓகேவா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு வாட்டர் எப்போவுமே வார்ம் வாட்டரை விட அதிக டென்சராக இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? தென் எந்த வாட்டரில் வந்து ஹையான சலினிட்டி இருக்குதோ அந்த வாட்டர் லோவான சலினிட்டி வாட்டரை விட அதிகமாக முங்கும். சரியா? அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டென்சரான வாட்டர் தான் கீழே முங்குறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? வெரஸ் ரிலேட்டிவ்லி லைட்டர் வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே மிதக்கும். ஓகேவா? இப்போ ஒரு கடல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அதிகமான உப்புத்தன்மையில் உள்ளது வந்து கீழே இருக்கும். சரி, அந்த வாட்டர் வந்து கீழே போகவே ட்ரை பண்ணும். ஏன்னா அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்கெல்லாம் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது கீழே தானே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சரில் இது எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு வாட்டர் ஓஷன் கரண்ட், வார்ம் வாட்டர் ஓஷன் கரண்ட் அப்படின்னு பண்ணலாம். ஓகேவா? ஓஷன் கரண்ட் வந்து ஹொரிசாண்டலாக இருக்கும். அதே மாதிரி வேர்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா அப்வெல்லிங்ஸ் ஆர் டவுன் வெல்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓஷன் கரண்ட்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இதுக்கு திரும்ப வரலாம். கோல்டு வாட்டர் ஓஷன் கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது எர்த் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஈக்குவேட்டரியல். ஓகேவா? இது வந்து போல்ஸ் இல்லையா? இந்த போல்ஸில் வந்து என்ன அதிகமாக இருக்கும், பனிக்கட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அங்கேருந்து வாட்டர் வந்து உருகி சன்னோட இது காரணமாக உருகி கீழே வருது அப்படின்னா அது வந்து கீழே தான் செட்டில் ஆக பார்க்கும். ஏன்னா அதுக்கு வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஓஷன் கரண்ட் வந்து இங்கே இருக்கிற வார்ம் வாட்டரை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? கோல்டு வாட்டரை வார்ம் வாட்டர் ஏரியாவுக்கு கொண்டு வரும். இதுதான் கோல்டு வாட்டர் கரண்ட்ஸ். ஓகேவா? அதே டைமில் வார்ம் வாட்டர் ஓஷன் கரண்ட்னா என்னென்னா ஈக்குவேட்டரில் இருக்கிற வார்மான வாட்டர் கரண்ட் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ்க்கு போய் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வார்ம் வாட்டர் ஓஷன் கரண்ட். ஓகேவா? இது வந்து வார்ம் வாட்டர் ஓஷன் கரண்ட்டை கோல்டு வாட்டர் ஏரியாஸ்க்கு கொண்டு போகும். ஓகேவா? இதுதான் ஓஷன் கரண்ட்ஸ். இது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? தென் என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் ஓஷன் கரண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓஷனோட பேசின், அப்புறம் அதோட டோபோகிராஃபி, அதோட ஷேப், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருக்கிற நியர்பை லேண்ட் மாசஸ், இது எல்லாமே ஒரு ஓஷன் கரண்ட்டை பாதிக்கும். ஓகேவா? தென் என்னென்ன மாதிரி ஃபோர்ஸஸ் தென் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓஷன் கரண்ட்ஸோட சைஸ், ஷேப், ஸ்பீட், டைரக்ஷன் இதெல்லாம் கூட பாதிக்கும். ஓகேவா? தென் இதை வந்து டெப்த்தை பொறுத்து நம்ம ஓஷன் கரண்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா சர்ஃபேஸ் கரண்ட்டுன்னு பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஓஷனோட சர்ஃபேஸில் இருக்கும். லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கேலில் இதை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
10% ஆஃப் எல்லா ஓஷன்லேயுமே இந்த சர்ஃபேஸ் கரண்ட் இருக்கும். ஏன்னா எல்லா ஓஷனுக்குமே சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது ஓகேவா. வாட்டர் வந்து 400 மீட்டர் வரைக்கும் அப்பர் ஓஷனில் இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சர்ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இது வந்து விண்ட் ட்ரைவன் ஓகேவா. காற்றடிக்கிறதன் மூலமாக அந்த சர்ஃபேஸ் கரண்ட் வந்து பாதிக்கப்படும். இது ஹரிசண்டலாகவும் இருக்கலாம், இல்லை வெர்டிக்கல் வாட்டர் மூமெண்ட்டாகவும் இருக்கலாம் ஓகேவா. ஹரிசண்டல் டைப் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து லோக்கல், அதுக்கப்புறமேட்டு இது டிப்பிக்கலி ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும், கொஞ்சம் டைமுக்கு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ரிப் கரண்ட்ஸ், லாங்ஷோர் கரண்ட்ஸ் அண்ட் டைடல் கரண்ட்ஸ் அப்படின்றாங்க. இதே இது வெர்டிக்கலான அப்வெல்லிங் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கோல்டான அப்புறம் நியூட்ரிஷன் ரிச்சான வாட்டரை சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரும் ஓகேவா. ஏன்னா சர்ஃபேஸில் வந்து சன் பட்டிருக்கும். ஸோ அந்த ஏரியா என்ன இருக்கும், வார்மாக இருக்கும். இப்போ அப்வெல்லிங் நடந்துச்சுன்னா கீழே கோல்டாக இருக்கும். அதாவது நார்மல் இங்கே மேலே கம்பேர் பண்ணும்போது கீழே கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். ஸோ கோல்டு வாட்டர் வந்து மேலே ரீப்ளேஸ் ஆகும்போது கீழே இருந்து நியூட்ரிஷன் ரிச்சான வாட்டரை சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரும் ஓகேவா. அதே இது வார்ம் வாட்டரை டவுன்வர்ட்ஸ்க்கு கொண்டு வரும் ஓகேவா. இப்படி வந்து கண்டென்சேஷன் அண்ட் சிங்க் நடக்கிறதுனால அப்வெல்லிங் அண்ட் டவுன்வெல்லிங் வந்து ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெப்த் இல்லைனா டெப்த் வாட்டர் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இது வந்து டீப் ஓஷன் கரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ஃபேஸ் வந்து 10% அப்படின்னா மித்த 90%மே இந்த டீப் வாட்டர் கரண்ட் தான் ஓகேவா. இது வந்து டென்சிட்டி ட்ரிவனாக இருக்கும். இப்போ சர்ஃபேஸில் வந்து இருக்கிற மாதிரி இருக்காது, இது டென்சிட்டி ட்ரிவனாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீட், எனர்ஜி, ஸ்கேல் எல்லாத்துலேயுமே சர்ஃபேஸ் இதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் டீப் வாட்டர்ஸில் வந்து டீப் ஓஷனில் ஹை லேட்டிடியூடில் எப்போ வந்து டெம்பரேச்சர் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்போது டீப் வாட்டர்ஸ் வந்து சிங்க் ஆகும் ஓகேவா. ஏன்னா டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிங்க் தானே ஆகும் எந்த ஒரு மெட்டீரியலுமே. ஸோ இதுதான் கான்செப்ட் ஓகேவா. மேஜர் ஓஷன் கரண்ட்ஸில் வந்து கல்ஃப் ஸ்ட்ரீமும் இருக்கும். இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து லாஸ்ட்டு ஒரு டீகேடாகவே, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இன்க்ரீஸ்டு ரெயின்ஃபால், தென் கிரீன்லேண்ட் ஐஸ் ஷீட் மெல்ட் ஆகுறதுனால அதோடைய கல்ஃப் ஸ்ட்ரீமில் ஸ்லோ இருக்குது ஓகேவா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டடீஸ் ஓகேவா. ஸோ கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து ஒரு வார்ம் கரண்ட் ஓகேவா. தென் இது வந்து ஒரு வெரி பவர்ஃபுல்லானது. இது எங்கேருந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, அதாவது யூஎஸ் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளாரிடாலேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் யூஎஸ் அண்ட் கனடாலேருந்து அட்லாண்டிக் ஓஷன் டுவர்ட்ஸ் யூரோப் ஓகேவா. அதாவது இந்த இருக்கும் கல்ஃப் ஸ்ட்ரீம் ஓகேவா. இங்கே இருந்து இப்படி யூரோப் பார்த்து போகும் ஓகேவா. இதுதான் கல்ஃப் ஸ்ட்ரீம். தென் இது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்காவில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா. தென் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் யூரோப்லேயும் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இதான் நார்த் அமெரிக்கா, இதான் சவுத் அமெரிக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் யூரோப் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கேருந்து இப்படி போகும்போது இதோட ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும், யூரோப்லேயும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா. இது போக மிச்சம் என்ன மாதிரி கரண்ட் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா லேப்ரடார் கரண்ட், இதுவும் ஒரு கோல்டு கரண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நார்த் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்காவில் டெம்பரேச்சரை லோயர் பண்ணும் ஓகேவா. தென் இது போக மிச்ச மேஜர் கரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. அதாவது அந்த பிக்சர் இருக்குது இல்லையா, இதோடைய ஓஷன் கரண்ட்ஸ் அதில் நேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இந்த நேம் எல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹெட்டிங் வராது, இது ஆக்சுவலி மிஸ்டேக். ஓஷன் கரண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு ஓஷன் கரண்ட்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓஷனில் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரோல் இவங்க ப்ளே பண்ணுறாங்க. தென் லோக்கல் வெதர் கண்டிஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் டெம்பரேச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலில் போகக்கூடாது ஓஷனில், அது மற்ற ஓஷன் அனிமல்ஸை பாதிக்கும் இல்லையா. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறாங்க. தென் குளோபல் கிளைமேட்டிக் பேட்டர்னை ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. தென் கேஸஸ் சைக்கிளிங்கையும் இவங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஓஷன்லையும் என்ன இருக்கும், ஆக்சிஜன் எல்லா கேஸுமே கொஞ்சம் டிசால்வ்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சர்க்குலேஷனையும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. இப்போது அங்கே வந்து மெரைன் எக்கோசிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நியூட்ரியன்ட் வந்து டெலிவர் பண்ணுறாங்க ஓகேவா. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஓஷன் போகும்போது கரண்ட் போகும்போது அப்போ அதில் உள்ள நியூட்ரிஷனும் சேர்ந்து போகும் இல்லையா. ஸோ அவங்க வந்து மெரைன் எக்கோசிஸ்டமுக்கு நியூட்ரியன்ட் டெலிவரி பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த இடத்துல ஆக்சுவலி ஃபிஷ்ஷிங் வந்து எங்கே ரொம்ப நல்லா நடக்கும்னா வார்ம் வாட்டரும் கோல்டு வாட்டர் ஓஷன் கரண்ட்டும் எங்கே சேருதோ அந்த இடத்துல தான் ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரியா. ஆக்சிஜன் மறுபடியும் ரெப்ளனிஷ் ஆகும். ஸோ அங்கே இருக்கிற பிளாங்டானோடைய க்ரோத் வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகும். பிளாங்டான் வந்து க்ரோத் ஆச்சுன்னா அதை சாப்பிட்ற ஃபிஷ்ஷோட க்ரோத்தும் அதிகமாக இருக்கும் ஓகேவா. அங்கே தான் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டிங்கன்னா பயோடைவர்சிட்டிக்கு இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. எர்த்தோட கிளைமேட் சிஸ்டத்தையும் இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க ஓகேவா. தென்
இது நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேயும் கிளஸ்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளஸ்டர் யூனிவர்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூட் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு 3 to 5 இன்ஸ்டிடியூட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த மேஜர் இன்ஸ்டிடியூட் வந்து மற்ற இந்த 3 to 5 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லையா அவங்கள வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா, தென் இது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்சிட்டியோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராமிசிங்கான மாடல். தென் ரிசர்ச்சில் வந்து ரொம்ப எனர்ஜைஸாக இருக்கிறதுக்காக, அதாவது அந்த ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு மாடலாக இருக்கும். ஓகேவா, தென் ஆஃப் கேம்பஸ் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவும் இந்த மாடலுக்கு கீழே வரும். ஓகேவா, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம். இது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு கீழே வரும். அதாவது இப்போ சில பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம் காலேஜில் லேபில் சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, எம்ப்ளாயீஸ். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபேக்கல்ட்டியோட சூப்பர்விஷனுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பண்ணி, அதாவது ஒர்க் பிளேஸில் ரிசர்ச் பண்ணி அதுக்கு அவங்களோட டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடாக பண்ணி அதுலேருந்து பிஹெச்டி டிகிரி வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்குது. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து இது இல்லை. ஓகேவா, ஸோ இவங்க என்ன இந்த மாடலில் சொல்ல வராங்கன்னா ஒர்க் பிளேஸை இந்த கிளஸ்டர் பேஸ்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரிசர்ச் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த லேபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டிடியூட் மும்பையில் கொடுத்துருக்காங்க. தென் சொகேந்தாய் ஜப்பானில் இந்த மாதிரி இருக்குதாம்மா. பாரிஸில் வந்து சாக்லே யூனிவர்சிட்டி இருக்குதா. ஓகேவா, இது கொடுத்துருக்காங்க. தென் யூனிக் ஃப்ரேம் ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோக்கஸ்டான ஏரியாவில் பெட்டரான அகாடமிக் ரிசர்ச் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, தென் போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச்சை சேம் யூனிவர்சிட்டியில் கொண்டு வர மாதிரி இருக்கணும். அதாவது பிஎஸ்சி, தென் எம்எஸ்சி, அதுக்கப்புறம் பிஹெச்டி, இதெல்லாம் ஒரே சேம் யூனிவர்சிட்டிக்கு கீழே கொண்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாய்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா டேலண்ட்டையும் பொறுத்து அதுக்கப்புறமேட்டு நாலேஜ் பேஸ்டான அவுட்புட் பொறுத்து அவார்ட்ஸ் கொடுக்கணும், ரெவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மெத்தடில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா யூனிவர்சிட்டி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஒன்று கொண்டு வந்து அதை கிளஸ்டர், அதுக்கு கீழே ஒரு 4-5 யூனிவர்சிட்டியை கிளஸ்டர் கொண்டு வந்து நாலேஜபிளான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உருவாக்கணும், அவுட்புட்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பாலிசியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து யூனிவர்சிட்டி லெவல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இது ஒரு டைப். ஓகேவா, தென் சில இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்லிமெண்ட்டோட ஆக்டுக்கு கீழே அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இன்ஸ்டிடியூட் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ப்ரெசண்ட்டில் மோர் தென் 90 இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கு கீழே தான் என்ன வரும்னா என்ஐடிஸ் தென் ஐஐடிஸ் வரும். இப்போ ஐஐடியில் படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஏன் அப்படின்னா அது வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். ஓகேவா, ஸோ இதை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டிஸ் பற்றி படிக்கிறதுனால நம்ம இதில் வந்து ஐஎன்ஐ தென் என்எஸ்டி அப்படி படிக்கிறோம். ஓகேவா, தென் இந்த நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குது இல்லையா, அது எந்த லிஸ்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஷெடியூலில் யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே வரும். ஓகேவா, தென் யூனியன் லிஸ்ட் என்ட்ரியில் 64 இது இருக்கும். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலான எஜுகேஷனல் சயின்டிஃபிக்கான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணலாம், இல்லைனா பார்ட்டாக ஃபினான்ஸ் பண்ணலாம் ஒரு லா மேக் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, தென் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து தியேட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா, இந்த வேர்ல்டில் இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் தி மோஸ்ட். ஓகேவா, தென் இந்தியாவில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி இட்ஸ் கைண்ட். ஓகேவா, தென் இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சங்கீத் நாடக் அகாடமி அதுக்கு கீழே வரும். 1959 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் சங்கீத் நாடக் அகாடமி இதுக்கு கீழே தான் வரும். ஓகேவா, அந்த சங்கீத் நாடக் அகாடமி இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவோட நேஷ்னல் அகாடமி எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மியூசிக், டான்ஸ், ட்ராமா இந்த மாதிரி இருக்கிறதுக்காக இதை எப்போ க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 1952 க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, தென் 1975 இந்த என்எஸ்டி இருக்கு இல்லையா, அதை வந்து இண்டிபெண்ட்டான என்டிட்டியாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா, அதாவது இது ஒரு ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன். எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டுக்கு கீழே வரும். இந்த சொசைட்டி அதாவது 1860 இந்த ஆக்ட் கீழே வரும். ஓகேவா, இது யார் ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணுவாங்க இந்த என்எஸ்டி அப்படின்னு, அதாவது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, அதை பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணுவாங்க.
என்எஸ்டிக்கு வந்து 2 பெர்ஃபார்மிங் விங்ஸ் இருக்குது சரியா. ஒன்று வந்து ரெப்பர்ச்சரி கம்பெனி, இன்னொன்று வந்து டேட்டர் இன் எஜுகேஷன். ஓகேவா. ரெப்பர்ச்சரி கம்பெனினா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 1964 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா கிராஜுவேட்ஸ் இருப்பாங்களா, அதாவது ஸ்கூல்லேருந்து அவங்களுக்கு இப்போ ப்ரொஃபஷ்னலாக ப்ளேஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளேஸ்னால் இந்த நாடகம், டான்ஸ், ஆர்ட் அந்த மாதிரி. ஓகேவா. இது வந்து ரெப்பர்ட்டரி கம்பெனி. தென் அடுத்து என்னென்னா தியேட்டர் அண்ட் எஜுகேஷன். இது என்னென்னா 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது கண்ட்ரியோடைய தியேட்டர் எஜுகேஷன் ரிசோர்ஸ் சென்டர் முக்கியமானது. அப்புறம் இதில் என்னென்ன மாதிரி குரூப் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்டர், டீச்சர், ஒர்க்கிங் அப்படி இருப்பாங்க. ஓகேவா. ஆக்டரும் டீச்சரும் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற சில்ட்ரன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா. தென் என்எஸ்டிக்கு ஒரு எக்ஸ்டென்சிவான ப்ரோக்ராம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ருதி. ஓகேவா. இது வந்து ஒரு பப்ளிகேஷன் செக்டர் அண்ட் லிட்ரரி ஃபார்ம். ஓகேவா. இப்போ ஏதாச்சும் ஒரு கதை, கவிதை அந்த மாதிரிலாம் எழுதி நம்ம வந்து இதில் கொடுக்கலாம். ஓகேவா. இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்எஸ்டியோட ஃபேக்கல்ட்டி, தென் அலுமினி, அதாவது பழைய படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 1978 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. தென் இவங்களுக்கு பப்ளிகேஷன் யூனிட் கூட இருக்குது. ஓகேவா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேட்டர்ஸ் வந்து புக் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அதை பப்ளிஷ் பண்ணுற பொறுப்பு இந்த பப்ளிகேஷன் இந்த யூனிட் கூடது. ஓகேவா. தென் இம்பார்ட்டன்ஸான தியேட்டர் புக்கெல்லாம் இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கு இவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்சர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சென்சர்ஸ், ஆஸ்டிராய்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ் பற்றி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டியான செலஸ்டியல் பாடி. ஓகேவா. சன், அதாவது வானத்தில் இருக்கிறது. எதுக்கு கீழே, எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சன்னுக்கும் ஜூபிட்டருக்கும் நெப்டியூனுக்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா. அப்போ சன், ஜூபிட்டர், நெப்டியூன் அதுக்கு நடுவில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சென்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்க்கு வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். ஓகேவா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸும் காமெட்ஸும் சேர்ந்து தான் இது வந்து உருவாகியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு காமெட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு காஸ்மிக் ஸ்னோபால்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இல்லைனா ஃப்ரோசன் லெஃப்ட் ஓவர்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னா சோலார் சிஸ்டத்தில் வந்து நிறைய டஸ்ட்டு, ராக்கு, ஐஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டிலேருந்து உருவான ஒரு ஸ்னோபால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இது வந்து ஃபியூ மைல்ஸ் டு டென்ஸ் ஆஃப் மைல்ஸ் வரைக்கும் குட்டி, ரொம்ப கொஞ்சம் தூரத்துலேருந்து ரொம்ப தூரம் வரைக்கும் கூட இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இதோட ஆர்பிட் வந்து சன்னுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. அதனால அது வந்து ஹீட் ஆகி அதுலேருந்து கேஸஸ் வந்து வெளியில் வருது. அதனால அதோட க்ளோயிங் ஹெட்லேருந்து அந்த க்ளோயிங் ஹெட் வந்து ஒரு பிளானட்டோட சைஸை விட பெருசாக இருக்கும். அதுலேருந்து ஒரு டெய்லான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து காமெட்ஸ். ஓகேவா. தென் ஆஸ்டிராய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ராக்கி. ஓகேவா. தென் அதில் வந்து ஏர்லெஸ் ரெம்னன்ஸ் வந்து அதில் இருக்கும். ஓகேவா. என்னென்னா இப்போ நம்ம எர்த்து இயர்லி ஃபார்மேஷன் வந்து சோலார் சிஸ்டமில் நடந்திருக்கும்ல, சோலார் சிஸ்டம் ஃபஸ்ட்டு உருவாகும் போது அதோட மிச்ச பார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது உருவாகியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இது வந்து மைனர் பிளானட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. மோஸ்ட்லி இது வந்து இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்கும். சம்டைம்ஸ் இது ஸ்பெரிக்கலாக இருக்கலாம். ஆனால் அடிக்கடி அதில் நிறைய குழி, அதுக்கப்புறம் வந்து கிராட்டட், அங்கங்கே ஓட்ட அப்படி இருக்கும். ஓகேவா. தென் இது எங்கே நம்ம பார்க்கலாம் ஆஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஜாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஆஸ்டிராய்ட்ஸை வந்து நம்ம ஜூபிட்டருக்கும் ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் நடுவில் பார்க்கலாம். ஓகேவா. தென் இதை வந்து எதுக்கப்புறம் நேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் வச்சு நேம் பண்ணியிருப்பாங்க. நாசாவோடைய நியூ வைஸ் ப்ராஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரஃப்லி 2/3 ஆஃப் தி சென்சர் பாப்புலேஷனுக்கு வந்து காமெட்டரி ஆரிஜின் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா. காமெட்டரி ஆரிஜின்னா ஒரே சேமான இதில் வந்து ஆரிஜின் ஆகிருக்கும். ஓகேவா. ஹெயிலிங் ஃப்ரம் த ஃப்ரிஜிட் அவுட்டர் ரீச்சஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். என்னென்னா சோலார் சிஸ்டம் உருவாகும் போச்சில் அதோட அவுட் ரீச்சில் இருந்து இதெல்லாம் உருவாகியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போது நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சென்சஸ் இருக்குதுல்ல, இது வந்து சன்னை பார்த்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்குது. அப்படி போகும்போதில் ட்ரோஜன்ஸில் டெம்பரரிலியாக இப்போது செட்டில் ஆகிருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம இதில் ட்ரோஜன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ட்ரோஜன்ஸ்கிறது ஒரு ஆஸ்டிராய்டு. ஓகேவா. ஸோ அதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்டிராய்டுனா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ட்ரோஜன் வந்து ஒரு ஆஸ்டிராய்டு. இதுக்கு வந்து லார்ஜர் பிளானட் இருக்கும் இல்லையா, அந்த லார்ஜர் பிளானட்டோடைய ஆர்பிட் கூட இவங்க ஆர்பிட் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆனால்
அந்த லார்ஜர் பிளானட்டை போய் இவங்க இடிச்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா இடிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்களுக்கு வந்து கிராவிடேஷனல் புல், சன்னில் வந்து கிராவிடேஷனல் புல் இருக்கும். சரியா? ஸோ சன் வந்து இந்த சன்னோட கிராவிடேஷனல் புல், அதுக்கப்புறமேட்டு அந்த பிளானட், ஓகேவா? அந்த ரெண்டும் சேர்ந்து ட்ரோஜனை வந்து அதோட ஆர்பிட்ல இருந்து விழுந்துராமல் ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? நிறைய ட்ரோஜன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூபிட்டர் ட்ரோஜன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ட்ரோஜன் ஆஸ்டராய்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பாப்புலேஷன் இவங்க தான் வச்சுருக்காங்க. அதாவது இங்கே தான் அதிகமாக ட்ரோஜன்ஸ் இருக்கிறாங்க. இது போக மார்ஸ் அண்ட் நெப்டியூனில் கூட ட்ரோஜன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.